இந்த ரசம் வைக்கிறதுக்காக இனிமேல் புளியும் தக்காளி எல்லாம் கரைச்சிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தடவை ரசம் இப்படி வச்சு பாருங்க, சட்னி ஈஸியாக எப்படி ரசம் வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எண்ணெய் அதிகமாக நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கடுகும் கருவேப்பிலாம் தாளிக்கிறதுக்கு மட்டும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேங்க. சின்ன பூண்டாக இருக்கிறதுனால பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5-6 எண்ணம் போட்டுக்கோங்க. புளி நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி. நான் ரசம் வைக்கிறதுக்கு எப்போவுமே குருமிளகு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். மிளகா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. சால்ட் டேஸ்ட்டுக்கு பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸியில் 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரைச்ச பேஸ்ட்டு, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ரசம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொதி வர டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.